உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் அதேவேளை அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மக்கள் செல்வாக்கை பெருமளவில் இழந்து வருகின்றார். குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அவர்கள் கடுமையான விமர்சனங்களுக்கு தற்பொழுது உள்ளாகி வரும் நிலையில் அவரது மக்கள் செல்வாக்கு என்பதும் சரிவடைந்து வருகின்றது. 2027 ஆண்டு வரை மேக்ரோனின் அரசியல் பயணம் நாட்டின் குடியரசுத் தலைவராக தொடரும் நிலை இருக்கின்ற பொழுதிலும் நாடாளுமன்றத்தை அவரது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாத நிலையில் அவர் இருக்கின்றார். இந்த நிலையில் தான் எமனுவல் மேக்ரோ இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் செல்வாக்கை இழந்துள்ளார். பிரான்சில் தற்பொழுது 22% மக்களே மேக்ரோ மீது விருப்பம் கொண்டு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அக்டோபர் 3 வியாழக்கிழமை அன்று வெளியாகிய வழமையாக புறப்படுகின்ற கருத்து கணிப்பில் இந்த புள்ளி விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமனுவல் மேக்ரோ அவர்கள் 2017 ஆண்டில் குடியரசுத் தலைவராக தெரிவான முதல் சந்தர்ப்பத்தில் அவர் மிக மக்களின் செல்வாக்கை அதிகமாக பெற்றிருந்தார். பின்னர் படிப்படியாக அந்த செல்வாக்கு சரிவடைய தொடங்கியது. இப்பொழுது மேக்ரோனுடைய செல்வாக்கு என்பது 22% இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டில் வெளிநாட்டவர் குடியேற்றத்தை கட்டுப்படுத்த ஒரு வரம்பு எல்லையை உருவாக்க உள்ளதாக பிரதமர் மிஷேல் பெர்னியர் தெரிவித்துள்ளார். பிரான்சுக்குள் வேறு நாட்டவர் குடியேறுவதையும் சட்டவிரோதமாக நுழைபவர்களையும் தடுத்து நிறுத்துவதற்கு புதிய வழிவகைகள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் மிஷேல் பெர்னியர் தெரிவித்துள்ளார். தேவை ஏற்படும் பட்சத்தில் சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். எனினும் கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், தொழில் முனைவோர் போன்றவர்கள் விடயத்தில் நடவடிக்கை வேறு விதமாக அமையும் என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் நாட்டுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பவர்களாக இருப்பவர்கள் விடயத்தில் குடியேற்றவாசிகளுக்கு சௌகரியம் ஏற்படக்கூடிய விடயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பிரதமர் மிஷேல் பெர்னியர் அவர்களின் கருத்துக்களில் இருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. பிரான்சில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளாத நாடுகளுக்கு புரூனோ ருத்தையோ மிரட்டல் விடுத்துள்ளார். பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் அதிகார சமநிலையை ஏற்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளார். பிரான்சில் ஓர் ஒழுங்கற்ற சூழ்நிலையில் வெளிநாட்டினருக்காக ஏற்பாடு செய்ய உத்தேசித்துள்ள எல்லைக்கு நாடு கடத்தப்படுதல், இது தொடர்பான நடவடிக்கைகளின் பொழுது நாடுகள் வெளிப்படுத்தும் நிலைப்பாடுகளை அடுத்தே பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கொங்கோ ஜனநாயக குடியரசின் நாட்டினரை அவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப குழு விமானங்களை ஏற்பாடு செய்யுமாறு மயோட்டின் ஆட்சியாளருக்கு உத்தரவிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ அறிவித்துள்ளார். ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் நுழைவது குற்றம் என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்?
கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்சில் அரசு மருத்துவ உதவியை பெறுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பிரான்ஸ் நாட்டின் சுகாதார அமைச்சர் ஷோவியே டெரியஷெக் தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பிரான்ஸ் எம்ஃபோ மாலையின் விருந்தினராக கலந்து கொண்ட வேளையிலேயே பிரான்ஸ் சுகாதார அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார். பிரான்சில் உள்ளவர்கள் அரசு மருத்துவ உதவியை பெறுவதில் எந்த பிரச்சனையும் இருக்கப் போவதில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த விடயம் உறுதியளிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ, ஒழுங்கற்ற நிலையில் உள்ளவர்கள், வதிவிட உரிமை அற்றவர்கள் அரச மருத்துவ உதவியை AME பெறுவதற்கான அளவுகோல்களை மதிப்பாய்வு செய்ய விரும்புவதாக கூறியுள்ளார். பிரான்சின் இன்றைய நிலைமையை கருத்தில் கொண்டே உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ இதனை தெரிவித்துள்ளார். பிரதமர் மிஷேல் பார்னியர் பிரான்ஸ் 2 தொலைக்காட்சியில் வியாழக்கிழமை மாலை ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேளையில் AME-ஐ சிறப்பாக நிர்வகிக்க முடியும் என்று மதிப்பிட்டுள்ளார். மேலும் இது ஒரு பரந்த கேள்வி என்றும், அமைதியாக விடயங்களை ஆராய இருப்பதாகவும், அதன் மூலம் தகுதியுள்ளவர்கள் அதை பெற முடியும் என்றும் பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பார்னியர் கூறியுள்ளார். பரிசுக்குள் வாகனங்கள் நுழைவதற்கு புதிய பாஸ் நடைமுறை கொண்டுவரப்பட இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. வாகனங்கள் வெளியிடும் மாசடைவை கணக்கிடுவதற்கு கிரித் ஏர் எனும் ஸ்டிக்கர்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றன. கிரித் ஏர் 3 அதற்கு மேற்பட்ட இலக்கங்கள் கொண்ட வாகனங்கள் பரிசுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கிரித் ஏர் 3 வகை வாகனங்களுக்கு மாத்திரம் ஒரு சிறப்பு சலுகை வழங்கப்பட உள்ளது. 24 மணி நேர அவகாசமுடைய பாஸ் வழங்குவது தொடர்பாக ஆராயப்பட்டு வருகிறது. 2019ஆம் ஆண்டு முதல் கிரித்தேயா 5 வகை வாகனங்களும், 21ஆம் ஆண்டு முதல் கிரித்தேயா 4 வகை வாகனங்களும் பரிசுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இல்து-பிரான்ஸ் முழுவதும் பொது போக்குவரத்தில் பயணிக்க ஒரே ஒரு பயணச்சீட்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. ட்ரான், மெட்ரோ, ஏரியார் என்பவற்றில் €2.50 கொடுத்து பெறும் டிக்கெட்டுடன் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பஸ், டிராம் என்பனவற்றில் பயணிக்க €2 டிக்கெட் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டம் 2025 முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரயாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ்.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. இல்துஃப்ரான்ஸில் பொது போக்குவரத்துக்கள் அக்டோபர் 5 சனிக்கிழமையும் 6 ஞாயிற்றுக்கிழமையும் பாதிப்படைகின்றன. மெட்ரோக்கள், ஏரியர், டிராம் என்பனவற்றில் சேவைகள் இடையூறுகளுக்கு உள்ளாகின்றன. ரயில் போக்குவரத்து பணியாளர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாகவே இந்த போக்குவரத்து இடையூறுகள் வார இறுதி நாட்களில் ஏற்படுகின்றன. SNCF, இல்துஃப்ரான்ஸ் மொபிலிட்டி, ஏரியார் பணியாளர்கள் பணி நிறுத்தம் மேற்கொள்கின்றார்கள். ஈரான் மீதான தாக்குதலில் பங்கேற்கப் போவதில்லை என்று பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகள் திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றன. இஸ்ரேல் மீது ஈரான் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் மீது பதில் தாக்குதலை இஸ்ரேல் நிகழ்த்துமாயின் அதில் தாங்கள் பங்கேற்கப் போவதில்லை என்று பிரான்சும் பிரிட்டனும் அமெரிக்காவிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. அத்துடன் பிரான்சும் பிரிட்டனும் ஈரான் மீது பதில் தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன. இஸ்ரேல் ஈரான் போரில் ஈரானின் ஆதரவு பெற்ற காசா, லெபனானில் உள்ள ஹமாஸ், ஹெஸ்புல்லா ஆகியோர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அதன் தலைவர்களை கொன்றுள்ளது. இதற்கு பழி தீர்க்கும் நடவடிக்கையாக இஸ்ரேல் மீது செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 200க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரான் தாக்குதல் மேற்கொண்டது. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர், பிரிட்டன் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ஈரானின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இதனிடையே லெபனானில் ஹெஸ்புல்லா மீதான தனது தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வருகிறது. வான்வழியாகவும் தரை வழியாகவும் தீவிர தாக்குதல் நடத்தி வருவதால் பதட்டம் மேலும் அதிகரித்திருக்கின்றது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்